1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. 1 Thessalonians chapter 3 verse 1 to 13 verse 1. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்து இருக்கக்கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து, therefore when we cloud no longer, forbear we to God good to be left at the Athens alone. வசனம் 2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் வேலை ஆட்களும் ஆகிய தீமோத்தேயுவும் அனுப்பினோம். And send the Timotheus, who are the brothers and the ministers of God, and you are the fellow laborers in the gospel of the Christ, to the establishing you and to the comfort you the crowning you are the faith. வசனம் 3. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? That no man and shall be the moved by the afflictions for yourselves can know that we were appointed thereunto. வசனம் 4. நமக்கு உபத்திரவம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறார்கள். For verily when we were with you, we told you before that we should and suffer tribulation, even as it come to pass, and he can now. வசனம் 5. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்கக்கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தின உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். For this cause when I cloud and no and longer, forbear I send to Canaan you are the faith, lest and by some man's this temper have the tempted you, and your labor be in the vain. வசனமாயார். அப்பொழுது தீமோத்தேயும் உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திலே வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாக நினைத்து கொண்டு, நாங்கள் உங்களையே காண வாஞ்சியாக இருக்கிறது போல நீங்களும் எங்களையே காண வாஞ்சியாக இருக்கிறது போல இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. But now and when and the Timotheus come from you and unto you and the prophet use good things of your faith and the charity, and that you have the good remembrance of always desiring greatly to see you as we also to see you. வசனமேலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்திலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். Therefore and brethren we were and comforted you are over you in all your affliction and desires by your faith. வசனம் 8. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். For now we live if he stand first in the Lord. வசனம் 9. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்து இருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு இவ்விதமாய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். For what and things can we render to God and against for you, for all joy wherewith we joy for your sake before you God. வசனம் 10. உங்கள் முகத்தை கொண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளையும் நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம்.
night and day and praying exceedingly, that we might see your face and might and perfect that on which is unlocking in your faith. வசனம் 11. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்தில் எங்கள் நேராக வழிநடத்துவராக. Now God himself and you out Father and your Lord Jesus Christ and direct your way unto you. வசனம் 12. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்கள் ஒருவரிடத்திலும் ஒருவர் வைக்கும் அன்பினும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருக நிலைத்து ஓங்கவும் செய்து. And the Lord make you to the increase and the abound in love one toward another and the toward all men and even as we do toward you. அதனும் 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தவான்களின் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படி நீங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. To this end he may establish your heart unblameable in the holiness before God and him and your Father at the coming your God, Lord and Jesus Christ with you, all his saints. My friends, இன்னைக்கு பாலில் ரீப்ரசன்ட் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஒரு கதவு சாத்திரான்னு ஒரு கதவு திறக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கதவு ஆமேஷில் திறந்துருக்கு. அண்ணாநகரில் இல்லை, அளவில் நான் சித்தம் வச்சுருக்காரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தினத்தில் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது லாஸ்ட் டியூட்டி ஒரு மனுஷன் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. கேட்டால் நான் இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. அவர் புக் பண்ணல, அவர் முஸ்லீம் மாதிரி இருந்தார். ஆனால் அவர் புக் பண்ணி விட்டவர் முருகன்றவர். தேங்க்யூ சொன்னவருக்கு. மூலக்கடையில் கரெக்டாக கேவிடி ஹாஸ்பிட்டல் பக்கத்து சந்து. நேற்று 750 rupees தான் சம்பாதிச்சேன். ஆனால் இவர் கொடுத்து 800 ரவுண்ட் ஆயிடுச்சு. நேற்று கால் பண்ணார் தேசியமணி, இன்றைக்கி கால் பண்ணார். உங்களுக்கு வேலையே இல்லையா கேட்டேன். அதேமாதிரி 35 வயசுக்குள்ளே தான் பத்வேயில் அவாய் போக முடியுமா அப்படின்னு சொன்னார். அவர் அப்ளை பண்ண சொல்லி பெரிய ஆளுங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் என்ன அப்ளை பண்ணலான்னு என்கிட்ட சொல்லி அப்பப்போ வருத்தப்படுறாரு. என்ன பண்ணுறது? எதுவே கேட்டேன், என் கண்ணை வரல, எனக்கு போயிட்டாங்க வீட்டில். கண்ணை சொன்னால் மறந்துட்டேன், என் ஃபோனை விட்டுட்டு போயிட்டேன் இப்படி சொன்னான். எங்களுக்கு பியானோ டீச்சர் அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் என்னோடய ஸ்டேட்டஸ்ட்டை பார்த்தாரு. ஆமேஷோடைய ஃபேஸ்புக்கில் லைவ் போயிருந்து தான் நான் என்னோடய ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். அவர் பார்த்துருந்தாரு. அப்புறம் நான் ரெகுலராக படிக்கிற பைபிள் வேர்ட்ஸ்லேருந்து லாஸ்ட்டு 2 அதிகாரத்தோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பினார். அவர் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. அவர் அவரோட ஒரு புக்கை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அனுப்புனது, அதுக்கு அவர் ஆர்ட் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காரு. அனுப்பின வசனத்துக்கு போட்டு கொடுக்கல, ஏன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.